வணக்கம் மக்களே. குளிர்கால கூட்டத்தோட சட்டப்பேரவை ஆரம்பிச்சிருச்சு. சட்டப்பேரவையில் சட்டையெல்லாம் கிழிச்சுப்பாங்களா அப்படின்னா இனிமே தான் தெரியும். ஆனால் சட்டப்பேரவை முதல் நாள்லேயே ரொம்ப நகைச்சுவையாக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கரூர் மக்களுக்காக கருப்பு துணி கட்டிட்டு வந்தது அத்தனை பேருக்கும் ஒன்று போல் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு மாண்புமிகு பேரவைத் தலைவர் நகைச்சுவையாக சட்டப்பேரவையாக ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் ப்ரெஷர் ஆரம்பித்தது அவங்களோட கட்சிக்கு தான் அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் உணரலை. அவங்க ஏன் என்ன எதனால் அவங்க இப்படி மக்களோட சீரியஸ்னஸ் எடுக்கலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்பிக்கை, அரசாங்க ஊழியர்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கோமே, அதில் கொஞ்சமாவது விளையாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இன்னும் என்னைக்கு தான் நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை பேரையும் உள்ள அடாவடிகடிகளை பேசுறதுக்கு நீங்கள் அனுமதிக்க போகிறீங்க அப்படிங்கிறதும் தெரியலை. அப்புறம் விஜய் கிட்ட இவ்வளவு ஒரு நாடகம் நடத்தியும் ஒன்றுமே நடக்கலை. எதனால் ஒன்றுமே நடக்கலை? ஏன்னா மக்களுக்கு அவ்வளவு செய்திருக்கிறாரு. நீட் தேர்வுக்காக அனிதா வீட்டுக்கு போனது சரி, ஸ்டெர்லைட் குண்டு துப்பாக்கி சூடப்ப எத்தனை மணின்னு பார்க்காம அவங்க வீட்டுக்கு போனதும் சரி, இலங்கை முள்ளிவாய்க்கால் பிரச்சனையில் மக்களுக்காக தனி ஒரு நடிகனாக இருந்து குரல் கொடுத்ததும் சரி, என்ன காவேரி நதிநீர் போராட்டம் அந்த உண்ணாவிரதத்துலையும் கலந்துக்கிட்டதும் எல்லாத்துக்கும் அவர் மக்கள் மேலே எவ்வளோ தூரம் அன்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த இளைய தளபதியாக இருக்கும்போதே அவர் எவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தாருன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால தான் மக்களுக்கு அவர் மீது முழு நம்பிக்கை வந்திருக்குது. ஏன்னா திமுகவும் நீங்கள் விதைச்சது இதனாலும் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அதனால் திமுக விதைச்சதை அறுவடை பண்ணியிருக்கு. விஜய் நல்லதை நினச்சதுனால, நல்லது விதைச்சதுனால இன்னைக்கு நல்லதை அறுவடை பண்ணியிருக்கிறாரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு கரூர் பிரச்சனையை பற்றி ஒரு கேஸு சிபிஐ கைக்கு போயிருச்சு. அந்த போனதை நீங்கள் சட்டசபையில் வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா அது அங்கே என்ன நடந்தது அப்படின்னு என்னமோ இப்போ அங்கே போய் பேரவைத் தலைவராக வக்கீல் செந்தில்குமார் உட்காந்துருக்கிற மாதிரி தமிழக முதல்வர் எதற்காக விஜய் மேலே ஒரு பட்டியலை இழுத்தாருன்னு தெரியல. ஏற்கனவே நீங்கள் தான் பட்டியலை கொடுத்து அதை பற்றி டெல்லி ஹைகோர்ட்டு 6 கேள்வி கேட்டு நீங்கள் அந்த கேட்டதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த ஃபைலை தூக்கிட்டு சட்டப்பேரவையில் படிச்சிருக்கிறாரு மாண்புமிகு முதல்வர். அது மிகப்பெரிய தப்பும் கூட. ஆனால் ஏன் அப்படி படித்தாருன்னு தெரியல. ஆனால் டைம் வேஸ்ட். அது மாதிரி செந்தில் பாலாஜி அந்த கரூர் பிரச்சனை நடந்தப்போ ஒரு வீடியோ போட்டு காட்டுறாரு. விஜய் லைட்டை ஆஃப் பண்ணி சிரித்ததை. அவர் லைட்டை ஆஃப் பண்ணி சிரிக்கிற அந்த வீடியோ முதல் ரோட் ஷோ நடந்தது பார்த்தீங்களா, அந்த இதில் நடந்தது. அதில் தான் ஃபஸ்ட்டு அப்படி ஒரு கண்ணீர், ஒரு ஆனந்த கண்ணீர் மாதிரி விட்டுக்கிட்டு மக்களை பார்த்து இப்படி கையை வச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த இதை லேட்டாக வந்ததை கரூர் பிரச்சனையில் காமிக்கிறாரு. ஆனால் லைட்டாக ஆஃப் பண்ணி போட்டதுனால கரூரில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மில் கரண்ட் மக்கள்லாம் வெளிச்சத்துக்கு உண்டாக்கிடுவாங்களா அப்படின்னு தெரியாது. விஜயோட கட்சியை பற்றி கத்தி பேசுகிறதுக்கு அங்கே இளைஞர்கள் அவ்வளோவா இல்லை. ஏன் அப்படின்னா விஜய் கட்சியில் பேச்சாளர்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சமூக வலைத்தளங்களில் பேசுகிற பாண்டே, சவுக்கு சங்கர், இவங்க வக்கீல் தமிழ்வேந்தன் யாராக இருந்தாலும் டிவிகே இளைஞர்களே அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளோட பலத்தை இழக்கிற மாதிரி நம்மளோட கான்ஃபிடென்ட்டை இழக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. சப்போர்ட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நம்மளோட கான்ஃபிடென்ட்டை அவங்க இழக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க நம்ம தமிழ்நாட்டில் டிவிக்கே வந்தால் பிற மாநிலங்களும் ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிற அளவுக்கு விஜய்கிட்ட ஒரு பவர் இருக்குது. அது நமக்கு தான் தெரியலையா, உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு நடப்பு. விஜய் தனியாக இருந்தால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா விஜய் தனியாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஆனால் பவன் கல்யாண் சிரஞ்சீவியை உதாரணமாக வச்சு விஜயை சொல்கிறாரு. ஆனால் சிரஞ்சீவி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய வீடியோக்கள்லாம் வந்திருக்குது. அவர் எப்படிப்பட்டவர், அவரும் விஜயும் ஒன்றா அப்படின்னு பவன் கல்யாண் தான் முடிவு பண்ணணும். விஜயோட கட்சிக்குள்ளே எஸ்எஸ்சி வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னா எங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் இருக்கோம். யார் வேணாலும் இருக்கணும். எது நடந்தாலும் விஜயை ஒரு இடத்துல அதிகாரப்பூர்வமாக உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் டிவிகேவோட மக்கள் எல்லாரோட ஆசையும் கூட. அவர் யாரு கூட கூட்டணி வச்சாலும்
விஜயை மாற்ற முடியாது. விஜய் விஜயா தான் இருப்பார். அவரை எந்த ஒரு அநீதி பண்ணுறவராகவும் நீங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா விஜய் கமல் கிடையாது, விஜய் ரஜினி கிடையாது, விஜய் நெப்போலியன் கிடையாது, விஜய் ஒரு எஸ்வி சேகரும் கிடையாது, விஜய் ஒரு சிரஞ்சீவியும் கிடையாது.